வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழில் சிங்கள குடியேற்றங்கள் இளங்குமரனுடன் கஜேந்திரகுமார் கடும் வாக்குவாதம். தன்னைத்தானே தீக்கிரையாக்கிய ஈகை போராளி முத்துக்குமார் அவர்களின் 17ஆம் ஆண்டு நினைவு தினம் என்று சிக்குவாரா கோட்டாபே உச்சநீதிமன்றம் விடுத்த உத்தரவு. உலக சந்தையில் 5500 அமெரிக்க டாலர்களை கடந்த தங்கத்தின் விலை. நாட்டில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 4 முதல் 5 நோயாளிகள், எச்சரிக்கும் வைத்தியர். சிறுமியை வன்புணர்ந்த போதகருக்கு 10 ஆண்டு சிறை. முல்லைத்தீவில் பரபரப்பு, தலையில் அடிகாயங்களுடன் சடலம், கொலையா. பேருந்தில் இருந்து தவறி விழுந்த உயர்தர மாணவி உயிரிழப்பு. தமிழர் பகுதியொன்றில் ஹெரோயினுடன் ஒருவர் கைது. பழையில் சற்று முன் விபத்து, பெண் ஸ்தலத்திலேயே பலி. வெளிநாட்டில் இருந்து வந்த முல்லைத்தீவு நபர் அதிரடி கைது. ட்ரம்மின் கிரீன்லாந்து அச்சுறுத்தல், சீனாவுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்த பிரித்தானியா. வெளிநாடொன்றில் 11 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றம். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் சிங்கள வீட்டுத் திட்ட விவகாரம் தொடர்பில் நேற்று இடம்பெற்ற தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. மேற்படி வீடமைப்பு திட்டங்கள் குறித்து ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வழங்கிய விளக்கம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இதன்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனிடம் கஜேந்திரகுமார், உங்கள் அரசாங்கத்தில் தமிழ் மக்களின் காணியை அபகரிக்க ஒரு வர்த்தமானியை வெளியிட்டீர்கள். அதில் 3 மாதங்களுக்குள் காணிகள் தொடர்பில் உறுதிப்படுத்தப்படாவிடில் காணிகள் அரசுடைமையாக்கப்படும் என்று கூறியிருந்தீர்கள். இதில் குறிப்பாக வெளிநாட்டில் புலம்பெயர்ந்திருக்கும் காணி உரிமையாளர்களில் 90% இலங்கை அரசின் அச்சுறுத்தலால் நாடு கடந்து சென்றவர்கள். அவ்வாறு இருக்கையில் போலியான பல விடயங்களை கூறி சிங்கள குடியிருப்புகள் வருவதற்கு இந்த அரசாங்கம் தமிழ் மக்களின் காணியை அபகரிக்கிறது. குறிப்பாக இங்கு காலமாக உள்ளவர்களுக்கு வீடுகளை பெற்றுக் கொடுக்காமல் இருப்பது எவ்விதத்தில் நியாயமானது? மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட காணிகள், வீட்டுத் திட்டங்களில் குடியிருப்பாளர்கள் இல்லாவிட்டால் அதை பெற்று தமிழ் மக்களுக்கு வழங்குங்கள் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். தமிழீழத்தில் நடந்த தமிழின படுகொலைகளையும் அந்த படுகொலைக்கு துணை போகும் இந்திய அரசை கண்டித்தும் தன்னைத்தானே தீக்கிரையாக்கிய ஈகை போராளி முத்துக்குமார் அவர்களின் நினைவு தினம் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். தமிழர் விவகாரங்களில் குருட்டுத்தனமாக செயற்படும் இந்திய மத்திய அரசை கண்டித்து தீக்குளித்ததனால் மத்திய அரசு அலுவலகம் ஒன்றை தெரிவு செய்ததாக குறிப்பிட்ட முத்துக்குமாரின் மரண வாக்குமூலத்தில் ஈழத்தமிழர் வாழ்வு சிறக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான இழப்பீட்டு கோரிக்கைகள் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அடிப்படை உரிமைகள் மனுவில் பிரதிவாதியாக அறிவிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள், காவல்துறை, படை அதிகாரிகளுக்கு அழைப்பாணை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2022 மே 9 அன்று வெடித்த அறகலைய போராட்டத்தின் போது தங்கள் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக கூறப்படும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டை திரும்பப் பெற உத்தரவிடுமாறு கோரி உச்சநீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இந்த அழைப்பாணையை அனுப்புமாறு உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின்படி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்தின, முன்னாள் காவல்துறை மாதிபர் சி.டி. விக்ரமரத்ன, முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகதின, முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர்கள் பிரசன்ன ரணதுங்கம் மற்றும் திரான் அலஸ் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜகத் அல்விஸ் ஆகியோருக்கு அழைப்பாணை அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 5500 அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளது. இன்று காலை வர்த்தக நேரத்தின் போது இந்த விலை உயர்வு பதிவாகியுள்ளது. அமெரிக்க டாலர் வீழ்ச்சி, சர்வதேச அரசியல் பதற்றம் மற்றும் மத்திய வங்கிகளின் தொடர்ச்சியான தங்க கொள்வனவு ஆகியவை இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இதேவேளை இலங்கையில் நேற்றைய தினம் 1 பவுன் 24 கேரட் தங்கம் 11,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் 4,05,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,71,500 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 4 அல்லது 5 புதிய புற்றுநோயாளர்கள் இனம் காணப்படுவதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் சேனக தலகல தெரிவித்தார். மக்கரகமையில் அமைந்துள்ள அபேக்ஷா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு வெளிநோயாளர் பிரிவில் 3500க்கும் மேற்பட்ட நோயாளர்கள் வருகை தருவதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய புற்றுநோய் கட்டுப்பாடு தொடர்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
மேலும் கருத்து தெரிவித்த அவர் கடந்த 2 தசாப்தங்களில் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரித்துள்ளது. சராசரி ஒரு வருடத்தில் 37,000க்கும் மேற்பட்டோர் சேர்வதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தற்போதைய நிலையில் ஒரு நாளைக்கு 100 நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றனர். மேலும் ஒரு நாளைக்கு 40 பேர் புற்றுநோயால் மரணிக்கின்றனர். ஆண் பெண் இருபாலாரும் அதிகமாக பாதிக்கப்படும் புற்றுநோய்களாக நுரையீரல் புற்றுநோய், சுவாச பாதையில் ஏற்படும் புற்றுநோய், இது சிறிய மற்றும் சிறியதல்லாத செல் புற்றுநோயாக காணப்படுகிறது. பெருங்குடல் புற்றுநோய் பெருங்குடல் அல்லது மலக்குடலை பாதிக்கிறது. இதற்கு காரணம் மக்களின் பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபட்டு சீனி, உப்பு, எண்ணெய் அதிகமான நவீன உணவு பழக்கங்களால் இவ்வாறான நிலை ஏற்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சிறுமியை வெண்புணர்ந்த போதகருக்கு 10 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்டம் கொட்டுக்கச்சியில் உள்ள ஒரு தேவாலயத்தில் பணியாற்றும் போதகர் ஒருவர் 15 வயது சிறுமியுடன் பழகியுள்ளார். பின்னர் கடவுளுக்கு சேவை செய்ய அழைத்துச் சென்று சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபருக்கு விதிக்கப்பட்ட 10 ஆண்டுகால கடுங்காவல் சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் வியாழக்கிழமை இன்றைய தினம் உறுதி செய்துள்ளதாக தெரிய வருகிறது. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பகுதியில் தரையில் அடிகாயங்களுடன் நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். கரடிப்புலவு பகுதியைச் சேர்ந்த 41 வயதான நபரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார். மீட்கப்பட்ட சடலத்துடன் அவரின் துவிச்சக்கர வண்டி காணப்பட்டது. அதன் அடிப்படையில் குறித்த நபர் துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது எவனேனும் பின்புறமாக தலையில் பலமாக தாக்கியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டுள்ளது. பேருந்திலிருந்து தவறி விழுந்த உயர்தர மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார். கண்டி கதர்லியத்து பிரதேசத்தைச் சேர்ந்த 17 வயதான அப்சரா தசாநாயக் என்ற மாணவியை பேருந்திலிருந்து கீழே விழுந்து படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலதிக வகுப்புக்கு சென்று மீண்டும் பேருந்தில் வீடு திரும்பினார். இதன்போது பேருந்திலிருந்து இறங்க முற்பட்ட வேளை அவர் கீழே விழுந்தார். மேலும் படுகாயமடைந்த அவர் கண்டி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். கதரிலியத்த போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலாபம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலொன்றின் அடிப்படையில் நேற்று சிலாபம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரவிடாக்கரிய பகுதியில் ஒரு தொகை கெரோயின் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இதன்பொழுது குறித்த பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவரை சோதனை செய்த போலீசார் அவரிடமிருந்து 70 கிராம் 180 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மற்றும் அவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் என்பவற்றோடு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சிலாபம் கரவிடாக்கரிய பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய நபர் ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பில் சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பழைநகர் பகுதியில் சற்று முன் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்தில் சோரம்பெற்ற பகுதியைச் சேர்ந்த குமாரசாமி செல்வவதி என்கின்ற 63 வயதான பெண்ணே சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். யாழ்ப்பாணத்திலிருந்து பளை நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளும் பழையிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் வாகனமும் விபத்துக்குள்ளானது. டிப்பர் வாகனத்தின் ஓட்டுநர் பளை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பளை காவல்துறை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் இன்றைய தினம் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் குழுவால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்பொழுது சந்தேக நபரிடமிருந்து 30,000 வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபர் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். சீனாவுடன் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் நுட்பமான மற்றும் நீண்டகால உறவொன்றை உருவாக்க விரும்புவதாக பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிடம் தெரிவித்தார். 8 ஆண்டுக்கு பிறகு சீனாவுக்கு வருகை தந்த முதல் பிரித்தானிய பிரதமர் ஸ்டார்மர் 4 நாள் அரசு பயணத்தின் முக்கிய நாளில் பீஜிங்கில் உள்ள வளாகம் ஒன்றில் ஷி ஜின்பிங்குடன் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தார். சுமார் 3 மணி நேரம் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகள் மட்டுமின்றி கால்பந்து உள்ளிட்ட உரையாடல்களும் இடம்பெற்றன. சந்திப்பின் தொடக்கத்தில் பேசிய ஸ்டார்மர், சீனா உலக அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கிறது, இணைந்து செயற்படக்கூடிய வாய்ப்புகளை அடையாளம் காணவும் அதே சமயம் கருத்து வேறுபாடுகள் குறித்து திறந்த உரையாடலை நடத்தக்கூடிய ஒரு நுட்பமான உறவை நாம் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மியன்மாரில் மோசடி மையங்களை நடத்திய ஒரு பிரபல குடும்பத்தைச் சேர்ந்த 11 உறுப்பினர்களுக்கு சீன அரசாங்கம் மரண தண்டனை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
மியன்மாரின் எல்லைப் பகுதியில் ஆயிரக்கணக்கானோரை கடத்திச் சென்று அவர்களை அடிமைகளாக வைத்து இணைய மோசடியில் ஈடுபடுத்தி வந்த 11 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மியன்மாரின் ஷான் மாநிலத்தில் உள்ள ஹேங்காய் பிராந்தியத்தில் இந்த மோசடி மையம் இயங்கி வந்ததாகவும் இந்த குடும்பம் அந்த பகுதியில் மிகச் செல்வாக்குமிக்க ஒரு மாபியா கும்பலாக செயற்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இவர்கள் சீன குடிமக்களை குறிவைத்து தொலைபேசி மற்றும் இணையதளம் ஊடாக பல கோடி ரூபாய் சொத்துக்களை பறித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த கும்பல் சட்டவிரோத ஆயுத குழுக்களை பராமரித்தல் மற்றும் கொலை சம்பவங்களில் ஈடுபடல், வேலைவாய்ப்பு தருவதாக கூறி ஆயிரக்கணக்கான சீன மற்றும் ஏனைய நாட்டு இளைஞர்களை கடத்திச் சென்று மோசடி மையங்களில் கட்டாயப்படுத்தி வேலை வாங்கல், இலக்குகளை அடையாத ஊழியர்களை சித்திரவதை செய்தல் மற்றும் சிறை வைத்தல் மற்றும் முதலீட்டு மோசடிகள் மூலம் சீனாவுக்குள் பாரிய பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியதாக சுட்டிக்காட்டப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் சீன அரசாங்கம் மியன்மார் இராணுவ அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்ததை தொடர்ந்து இந்த குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்கள் சீனாவுக்கு கடத்தப்பட்டு ஒப்படைக்கப்பட்டனர். சீன நீதிமன்றில் இவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணையில் இவர்களின் குற்றங்கள் மனிதாபிமானமற்றவை மற்றும் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானவை என்று நிரூபிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் அந்த குடும்பத்தின் தலைவர்கள் உள்ளிட்ட 11 பேருக்கு தற்போது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.